தமிழை கண்போல் உட்காருங்கம்மா. காவிய நாயக அயரார் உழைப்பவர் யார்? அவர்தான் கலைஞர் அஞ்சுக செல்வர். அவர்தான் கலைஞர் அஞ்சுக செல்வர். அருந்தமிழினத்தின் தலைவர், இனி வருங்கால வரலாற்று புலவர். அவர்தான் கலைஞர் அஞ்சுக செல்வர், அருந்தமிழினத்தின் தலைவர். மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களின் பொறுப்பிலால் கல்தூர் காலனியில் நிர்வகிக்கப்படும் இந்த முகாம் இனிதை துவங்குகிறது. அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கிடும் தளபதி மு.க.ஸ்டாலின் அவருடைய உத்தரவின் பேரில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டின் அடிப்படையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்ய ஐஏஎஸ் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து துறை அரசு அலுவலர்களே, ஒன்றிய செயலாளர் சின்னசாமி அவர்களே, பெருந்தலைவர்கள், நம்முடைய கவுகூர் கிராமத்தில் இந்த நிகழ்ச்சி ஏன் நடக்குதுன்னா, நம்ம முதலமைச்சர் அவர்கள் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லா மக்களும் கிடைக்கணும். நம்ம தாலுகா ஆஃபீஸில் போய் பட்டா இல்லை சிட்டாருன்னு ஏறி ஏறி இறங்குவோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா நமக்கு நிறைய வச்சிருப்பாரு. அந்த பத்திரத்தை எடுத்துட்டு போனோம்னா பேங்க்ல லோன் தரமாட்டான், சொசைட்டியில் தரமாட்டான். ஏன்னா பத்திரம் தான் இருக்கும், ஆனால் பட்டா இருக்காது. அது மாதிரி இருக்கிறவங்க எழுதி கொடுத்தா 30 நாளில் கொடுப்போம். நம்ம தாத்தாவுக்கு 70 வயசு ஆகும், ஓய்வூதியம் பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா 4 மாசமா வரல. அது மாதிரி இருந்ததுன்னா உடனே எழுதி கொடுத்தீங்கன்னா உடனே கொடுத்துருவோம். கணவன் இல்லாத விதவைகளுக்கு மாசம் பணம் கொடுக்குறோம். அவங்க கொடுத்தீங்கன்னா அது 30 நாளில் கொடுத்துருவோம். யாரும் ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை. அதே போல இந்த துறைன்னு இல்லை, தாழ்த்தப்பட்ட மக்கள், ஆதிதிராவிட மக்களுக்கு 1 கோடி வரலையும் மானியம் கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் சொல்லக்கூடாது. இங்கே அதிகாரிகள் வந்திருக்காங்க. நாங்கள் போன பிறகு அவங்கள்ட்ட பதிவு பண்ணீங்கன்னா நிலம் வாங்குறதுக்கு 5 லட்சம் இலவசமாக கொடுக்குறாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 1 கோடி 100 லட்சம் ரூபாய் இலவசமாக கொடுக்குறாங்க. மாவட்ட தொழில் மையத்தில் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பயன்படுத்திக்கணும். நம்முடைய நான் இருக்கிற தொழிலாளர் துறையில் நான் அமைச்சராக இருக்கேன். அதில் நீங்கள் உறுப்பினர் ஆனீங்கன்னா கல்யாணத்துக்கு பணம், குழந்தை பிறந்தா பணம், படிக்கிறதுக்கு கல்வி உதவித்தொகை பணம், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிட்டு 5 லட்சம் ரூபாய் பணம், இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வேளாண்மை துறைன்னு ஒரு துறை இருக்கு, அதில் மானியம் கொடுக்குறாங்க. மானியம் யாரு வாங்கினவங்களே வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஏழைப்பாடி கிடைக்கணும் இல்லையா? 2 ஏக்கர் வச்சிருக்கு, 1 ஏக்கர், அதுக்கு தான் இந்த முகாம் நடக்குது. இதில் நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னா
நெல் விதை நெல் கொடுக்குறாங்க, பூச்சி மருந்து கொடுக்குறாங்க, தார்பாய் கொடுக்குறாங்க, சொட்டு நீர் பாசனத்துக்கு கருவிகள் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்க மனு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நீங்க செய்யணும். அதே மாதிரி முதல்வருடைய காப்பீடு திட்டம் இருக்கு. அந்த அட்டை இந்த ஊர்ல எவ்வளவு பேருக்கு தம்பி 365 பேருக்கு இந்த காப்பீடு அட்டை நம்ம ஊர்ல போட சொல்லுங்க. அது எதுக்குன்னா, திடீர்னு நம்ம குழந்தைக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணோம், ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா 1 பைசா கூட செலவு பண்ண தேவையில்ல. 4 லட்சமா இருந்தாலும் 5 லட்சமா கார்டு கொடுத்தா போதும் பண்ணலாம். இப்போ திடீர்னு நடக்க முடியல, கால் மூட்டு போயிடுச்சு, நடக்க முடியலன்னா ஹாஸ்பிட்டலில் போய் அந்த மூட்டை எடுத்துட்டு, முட்டிக்கால் சொல்ற மூட்டு அதை எடுத்துட்டு வேற மூட்டு ஃபிட் பண்ணி நடக்க வைக்கலாம். அதுக்கு இந்த கார்டு பயன்படும். சார் 2 கிட்னி போயிடுச்சு என் பிள்ளைக்கு, டயாலிசிஸ் பண்ணால் போன 3000 4000 கேட்குறாங்கன்னா, கார்டு இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்க பணம் தேவையில்லை. இது மாதிரி எல்லா உதவிகளுக்காக தான் அந்த கார்டை நம்ம ஊர்ல 362 பேர் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு கொடுக்குறோம். இன்னும் யாரும் வாங்கிருக்கீங்களோ காசு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இதை வாங்கி வச்சுன்னா நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. இது மாதிரி பல திட்டங்களை உங்களுக்கு செய்யறோம். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வாங்கிட்டு மாசம் மாசம் நிறைய பேருக்கு இன்னும் கிடைக்காமலும் இருக்கு. அதெல்லாம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கோம். இன்னும் ஓரிரு மாதங்கள்ல யாருக்குமே இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு கிடைக்கும். உட்காந்துருந்தாரு நம்ம கலெக்டர் பாருங்க, ஒரு வயசு 32 வயசு ஆகுது கலெக்டர், 23 வயசுல கலெக்டர் ஆயிருக்காரு. 10 வயசுல 23 வயசுல கலெக்டர் ஆயிடுவாரு. நம்ம ஊர்ல 23 வயசுல கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றுப்பாங்க நம்ம ஆளுங்கதான். அந்த வேலை கரெக்டா இவருக்கு 23 வயசுல கலெக்டர் ஆகி இப்ப இங்க வந்திருக்காரு. நான் எதுக்காக சொன்ன வேடிக்கையா இல்லை, நம்ம வீட்டு பிள்ளைங்களும் கலெக்டரா வரணும், நம்ம வீட்டு பிள்ளையும் டாக்டர் ஆகணும், நம்ம வீட்டு பிள்ளையும் இன்ஜினியர் ஆகணும், நம்ம வீட்டு பிள்ளையும் ஜட்ஜ் ஆகணும், நம்ம வீட்டு பிள்ளையும் டெல்லியில வேலை பார்க்கணும். அப்ப என்ன செய்யணும்? நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாம் படிக்க வைக்கணும், நம்ம வீட்டு பிள்ளைங்க ஒழுக்கமா வளர்க்கணும், நம்ம வீட்டு பிள்ளைங்க பணிவா வளர்க்கணும், நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு நல்ல செய்தி சொல்லணும். என்ன அப்படின்னா, தம்பி நீ கலெக்டர் வருவடா, நீ இன்ஜினியர் ஆகுவடா, நீ ஜட்ஜா நம்ம பிள்ளைகிட்ட சொல்லணும். அப்பதான் அவனுக்கு அந்த எண்ணம் வரும். நீங்க படிக்கும் போதே உனக்கு ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போடா, ஒரு பியூ வேலைக்கு போடா, ஜாராக வைக்கிறது போடான்னு சொல்லவே கூடாது. ஏன்னா எண்ணங்கள் உயர்ந்ததாக இருந்தால்தான் பிள்ளைகள் வாழ்க்கையில உயர முடியும். அதனாலதான் நம்ம முதலமைச்சர் மாதம் 1000 ரூபாய் தரார். புதுமை பெண் திட்டம் சொல்லி பொம்பளை பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கிறார். தம்பிகளுக்கு தமிழ் புதல் திட்டம் கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கிறார். நான் பிள்ளைகள் நன்றாக படித்து வளர்ந்தாதான் நாடு முன்னேறுகிற ஒரு எண்ணத்தை கொண்டு வர. ஆகவே நீங்கள்லாம் நம்ம கலெக்டரை பார்த்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய குழந்தைகளை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கு அத்தனை நம்ம எல்லாரும் மெட்ராஸ்ல போய் வேலை செய்யறோம், பெங்களூர்ல போய் வேலை செய்யறோம், குஜராத்ல போய் வேலை செய்யறோம். அப்படி இல்லாம எதிர்காலத்தை என் பையனும் கலெக்டரு, என் பையனும் ஜட்ஜி, என் பையனும் டாக்டர், என் பையனும் இன்ஜினியர்னு கழுதூர்ல இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்க எல்லாரும் நம்முடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதலமைச்சர் அவர்களால் தமிழக மக்களின் வளர்ச்சிக்காகவும் மேன்மைக்காகவும் பல்வேறு துறைகளின் வாயிலாக செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களை ஸ்ரீ விநாயகர் மகளிர் சுயோதி குழு கூட்டு வங்கியின் சார்பில் பயிர்க்கடன் பயனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது. திரு மகேந்திரன் அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்படுகிறது. திரு வேணுகோபால், திரு தங்கராஜு, திருமதி அலமிட்டு, திரு இளங்கோவன் பாருங்க. அவர்களுக்கு கால்நடை பராமரிப்பு செல்வராணி, திருமதி செல்வராணி, திருமதி மாரியம்மாள் அவர்களுக்கு திருமதி ராதா, திருமதி அன்னக்கிளி பயனாளிக்கு வழங்கப்படுகிறது.
திருமதி பிரியா சார்பில் விலையில்லா தைலம் பயனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது. திருமதி நந்தினி பாப்பா இங்க பாருமா. தொழிலாளர் நலத்துறை வீரச்செல்வி வெங்கடேசன், லட்சுமி, திருமதி வசந்தா, திருமதி சுதா, திருமதி ராதிகா, சார் சொல்லு சார், இங்க பாருங்க. சித்ரா, விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டை பயனாளிகளுக்கு வழங்கக்கூடிய விநாயகம், ஜெயபிரியா, மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் ஊட்டச்சத்து பட்டய பயனாளிக்கு வழங்கப்படுகிறது. திரு அனுசியா, திருமதி அனுசியா, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் திருமதி மக்கள் மருத்துவ திட்டத்திற்கு மருந்து புத்தகம் திருமதி நீலாம்பாள், திருமதி மாரிமுத்தாள், திருமதி ராஜலட்சுமி சார்பில் பயனாளி